ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னா யாரு அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு பேசிக்காக இந்த 4 ஃபீல்டோட நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஏஎம்எல், டிஎல் அண்ட் ஜென்ஏ. ஸோ ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் அதோட ஸ்மால் டெஃபினிஷன் என்னன்னா, ஸோ இட் இஸ் அ ப்ராடஸ்ட் ஃபீல்ட் எய்மிங் டு ஸ்டிமுலேட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். அதாவது இப்போ ஒரு ஹியூமன் செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை ஒரு மிஷினோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரோ செஞ்சதுன்னா, ஆட்டோமேட் பண்ணி செஞ்சதுன்னா, அதை தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரோபோ, செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஏஐ அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ அதோட சப்செட் பார்த்தீங்கன்னா எம்எல், மிஷின் லேர்னிங். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து வந்த அதோட சப்செட் தான் வந்து எம்எல். ஸோ எம்எல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவோட பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு அவுட்புட்டை தரும். அதாவது நம்ம இதுக்கு மேனுவலாக எதுவுமே ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அதுவே எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் தானாக ஒரு அவுட்புட் வரது தான் மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ப்ரிடிக்ஷன், கிளாசிஃபிகேஷன் அந்த மாதிரி நிறைய டாஸ்க்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மிஷின் லேர்னிங். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டோட ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 2 பெட்ரூம், 1 கிச்சன், 1 ஹால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு வீட்டுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். ஸோ அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்டெப்த்தாக நம்ம எம்எல் பார்க்குறப்ப பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் வந்து இட் இஸ் அ சப்செட் ஆஃப் எம்எல் அகைன். ஸோ ஸோ இது வந்து ஒரு மல்டிலேயர் நியூரல் நெட்வொர்க் ஹேண்டில் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க். அதாவது பேசிக்காக இந்த டிஎல் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹியூமனோட பிரெயினை மிமிக் பண்ணுறதுக்காக செஞ்சது தான் டிஎல். ஸோ இது வந்து ஒரு ஹியூமன் பிரெயினை பேசிக்காக மிமிக் பண்ணும் ஆக்சுவலாக. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் லைக் ஃபேஸ் ரெகனைசேஷனோ இல்லை வாய்ஸ் ரெகனைசேஷன் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐனா நான் இப்போது பாப்புலராக போயிட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட். ஸோ லைக் சாட்ஜிபிடி, ஜெமினி, கிளாடு, ஆந்த்ரோபிக் இந்த மாதிரி நிறைய ஏஐ மாடல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஜென்ஏஐ. அது ஏன் ஜென்ஏஐ அப்படின்றாங்கன்னா, அது வந்து ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ புதுசாக ஒரு டெக்ஸ்டையோ இல்லை இமேஜஸோ, மியூசிக்கோ, இப்போ ரீசெண்டாக இந்த கிப்லி இமேஜஸ்லாம் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு ஜென்ஏஐ தான் பண்ணுது. ஸோ இதை தான் வந்து ஒரு கண்டென்ட்டை ஒன்று ஜென்ரேட் பண்ணுதுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 பேசிக்காக ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா தான் அவரை வந்து டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோட இன்டெப்த்துக்கு நாலேஜ், இதோட இன்டெப்த் டீட்டெயில்ஸாக அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.